ஒரு ஒரு ம். வேடிக்கையான ஒண்ணா இருக்குதுங்க ஐயா. அதாவது தமிழ் மண்ணுல, தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கடவுளருடைய கோயில்கள்ல, சமஸ்கிருதத்துக்கு கொஞ்சம் இடம் குடுங்க. சமஸ்கிருதத்துக்கு ஒரு 50% குடுங்க. அப்படின்னு கேட்டா அது ஒரு நியாயம். ஆனா ஏன் இந்த நிலைமை இப்படி தலைகீழா மாறி இருக்குன்னு நெனைக்கிறீங்க? இது எங்க தொடங்குச்சு? அது அதுதான் வேதனைக்குரிய விஷயம், வெட்கத்துக்குரிய விஷயம். இது வந்து மிக 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 கண்டனத்துக்கு உரியது உள்ள மட்டுமல்லாமல் வருத்தப்படத்துக்குரியது. இத தமிழர்கள் வெகுண்டு மனதுக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா இது வந்து எந்த நேரத்துல வெளிப்பட வேண்டிய நேரத்துல நிச்சயமாக வெளிப்படுத்துவார்கள். இது உறுதியாக தமிழை பேரை சொல்லி தமிழ்நாட்டுல தமிழ் கோயில்ல நீதிமன்ற ஆணை இருக்கிறது. இதற்கு மேல என்ன வேணுங்கிறது அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. இருந்தாலும் நான் உறுதியாக அப்படி தமிழுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டுதான் மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்களும் அறநிலையத்துறை அலுவலர்களும் இதைத்தான் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். இது முதல்வருக்கு தெரியாம நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. உறுதியாக இது அடுத்த தேர்தல்ல இது நிச்சயமாக பேசு பொருளாக ஆக்கும். இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தில் அரசியல் பிரிவானது இந்து வேத முன்னேற்ற கழகம்னு வைத்திருக்கிறோம். அது மக்களுக்கு இது மக்கள் மறந்து விடுவார்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த நிச்சயமாக மக்கள் மறந்தால் கூட இந்து வேத முன்னேற்ற கழகம் அந்த தேர்தல் சமயத்துல உறுதியாக இதை மக்களிடம் எடுத்து சென்று இப்படி நடந்தது என்பதை தெளிவாக மக்களுக்கு நினைவுபடுத்தும். இது தேர்தல் நேரத்துல நிச்சயமாக ஒரு பேசு பொருளாக இருக்கும். தமிழக கோயில்ல தமிழனோட கடவுளுக்கு தமிழ் இல்லை என்றால் அப்ப அது தமிழுக்கும் தமிழனுக்கும் தமிழ் அன்னைக்கும் அவமானம் தான் ஒவ்வொரு தமிழனும் நினைக்கிறான். அதை உரிய நேரத்துல வெளிப்படுத்துவான்.